தேவ வல்லமையை எதிர்நோக்கிய சிந்தை, தேவ வல்லமையை எதிர்நோக்கிய இருதயம், சிந்தை. மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். வெளியே நீ சொல்ற அறிக்கை கூட பலமாக தெரியலாம், ஆனால் உன் இருதயம் பலவீனமாக இருந்து உன் வார்த்தை பலமாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை வை, உன் இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை வை, உன் இருதயத்துக்குள்ளே இமேஜினேஷனை வை, உன் இருதயத்துக்குள்ளே கற்பனையை வை, உன் இருதயத்திலே கர்த்தரை குறித்து தியானம் பண்ணு. உன் இருதயத்திலே கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று முதல் நல்லா யோசித்து பார். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு செய்ய வல்லவர், எதையும் செய்ய வல்லவர் என்று நீ விண்ணப்பம் செய்வதற்கு முன்பதாகவே தியானித்து உன் மனசுக்குள்ளே ஒரு வல்லமையை எதிர்நோக்கி கொண்டிரு. உன் சிந்தையிலே அந்த எதிர்பார்ப்பு இருக்கட்டும், உன் இருதயத்தில் இந்த விசுவாசம் இருக்கட்டும். இந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள பெண் கர்த்தருடைய வல்லமையை எதிர்நோக்கி கொண்டிருந்த சிந்தையால் நிரப்பப்பட்ட இருதயம் அவளுக்கு இருந்தது.